சேலத்தில் தாய் தந்தையின் மருத்துவ சிகிச்சைக்காக பானிபூரி விற்பனை செய்து வந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சிறுவனை முதியவர் தாக்கியதாக கூறிய வீடியோ வைரலான நிலையில் அவர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராமு என்ற 14 வயது சிறுவன் சேலம் திருவாகவுண்டனூர் நெடுஞ்சாலை ஓரத்தில் பானிபூரி கடை நடத்தி வந்தார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இவரது தாய் தந்தை தீவிர உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களின் சிகிச்சைக்காக சேலத்தில் உள்ள தமது சகோதரி வீட்டில் தங்கி சிறுவன் ராமு பானிபூரி விற்பனை செய்து அதில் கிடைக்கும் பணத்தை உத்தரப்பிரதேசத்திற்கு அனுப்பி வந்துள்ளார். இந்நிலையில் சாலை ஓரம் கடை போடக்கூடாது என்று முதியவர் ஒருவர் அடித்து விரட்டுவதாக சிறுவன் பேசும் வீடியோ வெளியாகி காண்போரை கலங்க செய்தது. அவர் உன்னை என்ன சொன்னாரு? என்ன எதனால உன்னை மிரட்டினாரு? இப்ப அண்ணன் சொன்னாங்க உள்ளு போட்டா உள்ளு போட்டா. சரி, இல்லையா கடிக்க வச்சு அப்படி சொன்னாங்க. சரி, அடிக்க வராங்க உன்னை அடிக்க வந்தாங்க. யார் யார் அடிக்க வந்தது? யாரு? அவருதான் அடிக்க வராரா? இன்னைக்குதான் வந்தாரா இல்ல டெய்லி வர்றாரா? டெய்லி வராங்க அடிக்க. முன்னாள் டெய்லி எப்படிதான் சண்டை போடுறாங்க. டெய்லி யார் யார் சண்டை போடுறது? யாரு? அந்த அக்கா டெய்லி போடுறாங்க. டெய்லி சண்டை போடுறாங்க உங்ககிட்ட? அடிச்சாங்க. சரி, ஓகே. எங்க யாரு போட்டது? உன்னை தள்ளி விட்டாரு அந்த சைடு. என்னைக்கு தள்ளி விட்டாரு? வீடியோவை பதிவு செய்த இளைஞர் சிறுவனை தாக்கிய முதியவரிடம் விளக்கம் கேட்டபோது அவர் தெனாவட்டாக பதிலளித்திருந்தார். நீ யாரு கேட்டீங்க? கான்ட்ராக்ட் கடைக்கு வாடகை யாரு கூப்பிட்டு? சிறுவன் கண்ணீருடன் பேசும் வீடியோ வைரலான நிலையில் களத்தில் இறங்கிய சிறார் உதவி மைய அதிகாரிகள் ராமுவை மீட்டு காப்பகத்தில் தங்க வைத்துள்ளதோடு அவரது படிப்பை தொடர்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இதனிடையே ராமுவை படிக்க வைக்க அதிகாரிகள் ஏற்பாடு செய்வதால் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தாய் தந்தையருக்கு பணம் அனுப்ப முடியாத சூழல் உருவாகியிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ள அவரது சகோதரி தங்களுக்கு அரசு மற்றும் தன்னார்வலர்கள் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.